கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். இந்த வேளையிலே அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக அவருடைய வல்லமையின் கரங்களினாலே நம்மளை ஏந்தி மகிமைப்படுத்தி பாதுகாத்து கொண்ட தேவனுக்கு நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கடந்த இரவு பரியந்தம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். எந்த தீங்கும் விபத்தும் வேதனையும் சோதனையும் வியாகுலமும் துக்கமும் துயரமும் ஒன்றும் நம்மளை தொடாதபடி அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே முற்றிலுமாய் நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டார். இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய மட்டில்லா நன்மைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, இதோ இந்த மாதம் 10வது நாளை கூட காண கர்த்தர் நமக்கு தயவு கூர்ந்தார் அல்லவா, கிருபைக்கார பாராட்டினார் அல்லவா. அதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, என் தகப்பனே, இந்த 10வது மாதத்திலே 10ஆம் தேதியை கூட நீர் எனக்கு கொடுத்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட அம்மா நோக்கி பார்க்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை அருளினரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மளோடு பேசக்கூடிய வார்த்தை என்ன என்று பார்ப்போமா? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருக்கு நாம் பணி செய்யக்கூடியவர்களாக அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நாம் நடந்து வரும்பொழுது மனத்தாழ்மையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டு அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நாம் நன்மையானவைகளை செய்யும் பொழுது கர்த்தர் அதை கவனமாய் பார்த்து நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நம்மை மறவாதபடி காத்து நம்மை வணங்கின மகனுக்கு மகளுக்கு என்ன செய்ய நான் என்று எதிர்பார்க்கிறார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நம்ம வாழ்க்கையில் செய்து வருகிறார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்முடைய தேவைகள் நாம் விரும்புகிறதான காரியங்கள் கர்த்தருடைய பார்வையிலே காணப்படாமல் இருக்கிறது என்று மறவாதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். கர்த்தாவே, நான் எவ்வளவு உபத்திரப்படுகிறேன், என் கணவனுக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் படும் பாடுகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா என்று அவரை நாம் நன்றி இருதயத்தோடு கூப்பிடும் பொழுது மகிமையாய் வல்லமையாய் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதித்து பரலோகத்தின் திறவுகோலை, பரலோகத்தின் வாசலை நாம் காணத்தக்க பாக்கியத்தை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை என்னவென்றால், பரலோகத்தின் வாசல் நமக்கு முன்பாக திறக்கப்பட்டு இருக்கும். அதற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது என்ன ஒரு மேன்மை, என்ன ஒரு ஆச்சரியம் என்று நினைக்கும் பொழுது மிகவும் நாம் கர்த்தருக்கு முன்பாக பாக்கியவதிகளாக பாக்கியவான்களாக காணப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த பரலோகத்தின் வாசலை எனக்கு நீர் கொடுத்திருக்கிற தயவுக்காக உமக்கு கொடான கோடி கோடி நன்றி என்று கடைசி பரியந்தமும் அவர்களோடு கூட நிலைத்திருந்து அவரை துதித்து பாடி மகிழ்ந்து அவர் விரும்பும் காரியங்களை செய்து இந்த பரலோகத்தின் இன்பத்தை நாம் அனுபவிக்க ஆயத்தப்படுவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.